நீ அடிச்சு போட்டு போன மனுஷன மனிதாய் மரத்தோட கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தவன்டா என் மகன். வெக்கமல்ல இல்ல இல்ல இருக்காது. எப்படி இருக்கும்? அது இருக்கிறவன் ஏன் இதை செய்ய போறான் நினைச்சிட்டியா? கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டியா? ஏன் அப்பாடா அவரு? நான் கேப்பேன். நல்லா இல்ல. சரி அடி வாங்கிட்டு வா. அடி வா. கேவலமா இல்லையா? இப்படி ஒருத்தனை புள்ளையா பத்திட்டோன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா கொஞ்சம் கூட? நீயே தாண்டா உன்னை பார்த்து தாண்டா நான் இங்க வந்தேன்டா. கொஞ்சம் கூட வாய் பூசாம என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை பார்த்து கேட்டீங்களா? முடியாது சார், எதுவுமே பண்ண முடியாது. அழுவா அம்மா பால் குடி. உள்ள மணி நேரம் இருந்தீங்களே, என்ன அழுதுகிட்டு இருக்க? உங்க அண்ணன் கொண்டு போயிட்டாங்க. பாவி பயலே, என்ன காரணம் பண்ணி வச்சிருக்க? டேபிள்ல கெஞ்சி கேக்குறேன், முடிச்சிட்டு போ. முடிச்சிருவாங்கப்பா, முடிச்சிருவாங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. என்ன கோவத்துல இருந்தான அளவு பான் கூட அப்படியே காரிய மூஞ்சில துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவ்வளமா போய் உன்னை நான் வளர்த்திருக்கேன் பாத்தியா? உங்க பெரியப்பா மூஞ்சில எப்படி முழிக்க போறேன்? அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. இருக்காரு, உடம்பு வலியோட சேர்த்து மனவலியும் கொடுத்துட்டான்ல உன் பையன். எப்பா இங்க வா, ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள. அது ஒரு கோவத்துல அப்படி என்னடா கோபம் உனக்கு? நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. இல்லாம அந்த பழிய தூக்கி கதிர் மேல போட்டிருக்க. ஏடா நீ எல்லாம் மனுஷனா? வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு கேட்டா உனக்கு டிப்ரெஷன் ஆகுதா? நீ வாழவே வேண்டாம். என்ன இடத்துல வந்து எங்க மூஞ்சிலே அழுத்தி கொன்றுவா போல இருக்க. சித்தப்பா அப்படி எல்லாம் எதுவும் இல்லை சித்தப்பா. அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க. நீ பண்ணுவ. உன்னை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கான். நீ பண்ண மாட்டடா. உன்னை சுத்தி இருக்கவன வச்சு பண்ண வைப்ப. என் அண்ணன் என்னண்ணே பண்ணுச்சு? அண்ணன் உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு கதிர் கிட்ட பேசாம இருக்கணுமா? அப்புறம் என்ன எத்தனை பேர் போட்டோம்ல, நீ அம்மா கரெக்டா போட்டு வந்திருக்கீங்க. உங்க வாய்க்கு வரதான் நியாயம் பேசுங்க. இது எப்படிங்க அது?